ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திபவத்வே சதா. இன்று நாள் செவ்வாய்க்கிழமை, சோபகிருது வருடம் மாசி மாதம் 29வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று மார்ச் மாதம் 12வது நாள் 2024. இன்றைய தினத்தில் அதாவது மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலம். இன்று காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம். இன்று காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று யார் கவனமாக இருக்க வேண்டும்? எந்த ராசி நட்சத்திரம் என்று பார்க்கும்போது கடகத்தில் உள்ள ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களும் சிம்மத்தில் உள்ள மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மிகவும் கவனம் தேவை. காரணம், இன்று உங்களுக்கு சந்திராசிரமம். இன்று புதிய முயற்சிகளை இந்த இரு நட்சத்திரக்காரர்களும் எடுக்க வேண்டாம். இறைவனை மட்டும் பிரார்த்தியுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். மீனத்தில் ராகு மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசியில் சூரியன், சனி மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்களும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று சந்திரன் மீனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில். இன்று மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்றார். சரி, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். லாபஸ்தானத்தில் சூரியன், சனி மற்றும் சுக்கிர பகவான் சந்திருக்கின்றார்கள். இன்று சந்திரன் உடைய விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். யார் கூட பார்த்தீங்கன்னா, புதன் பகவானுடன், நீச்ச புதனுடன் மற்றும் ராகு பகவானுடன் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, சந்திரன் விரயஸ்தானத்தில் இருப்பதனால் தாயாரின் உடல் நலத்தை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. அவர்களை மெடிக்கல் செக்அப் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சென்று வருவது காட்டுவது மிக சிறப்பு. உங்களுடைய காலத்துல ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சுக்கிர பகவான், அவர் எங்க இருக்கா அப்படின்னு பார்க்கச்சா, அவருடைய நிலையும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் உடைய லாபஸ்தானத்தில் சந்திருக்கின்றார். இதன் காரணமாக தங்களுக்கு, அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்று அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் விரயஸ்தானத்தில் உள்ளதாலும் மற்றும் இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கள், வாக்குவாதங்களை தவிர்க்கவும். இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்க்கும்போது, கால பைரவரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானத்துல சனியுடன் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப விசேஷமே சொல்லலாம். இன்று லாபத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கின்றார். சந்திரன், புதன் மற்றும் ராகு பகவான் சந்திருக்கிறார்கள். உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகின்றார். கடத்திர ஸ்தானாதிபதி உச்சம் பெறுவதால் தங்களுடைய கணவனால் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். அதாவது சூரியன், சனி, இந்த இரு கிரகங்களுடைய சேர்க்கைகள் மற்றும் புதனுடைய சேர்க்கைகள் இவையெல்லாம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை தெரிவிக்க போகிறது. அதாவது இந்த வழக்கறிஞர்களுக்கெல்லாம் தங்களுடைய வழக்குகள் சாதகமாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாகும். பெரியவர்களின் ஆதரவு மற்றும் அதாவது ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்.
உங்களுடைய லாபஸ்தானத்தில் ராகு புதன் இவங்கெல்லாம் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். ஏஜென்சிஸ் லைன் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தினை ஈட்டலாம். அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும். இன்றைய நாள் முக்கியமானது பஞ்சமாதிபதி, அந்த அதிபதி நிலை அவரும் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறனால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை தருகிறார். பிள்ளைகளால் உங்களுக்கு மேன்மையும் அவர்களால் உங்களுக்கு பெருமிதமும் உண்டாகும். மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள். இன்று கல்வியில் ஆர்வம் கூடும். பகுதி நேர படிப்பினை தொடர்வீர்கள். இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உகந்தது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தை விட்டிருக்கின்றார். உடன் ராகு பகவானும் இருக்கின்றார். உங்களுடைய கலத்தரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் என்றால் குரு பகவான். அவர் மிக சிறப்பாகவே இருக்காருங்க. அவர் லாபஸ்தானத்துல வந்து மேலும் சிறப்பு என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையில இருக்காங்க. பயன்படுத்திக்கிங்க. இன்று உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாரு என்று பாத்தீங்கன்னா குரு பகவான். அவர் வந்து லாபத்துல இருக்கிறதும் ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். குறிப்பாக ஆசிரியர்கள் சுபிட்சம் பெறுவார்கள். வழக்கறிஞர்களுக்கு இன்று புதிய வழக்குகள் கிடைக்கும். மருத்துவர்கள் தங்களுடைய துறையில் சாதனை படைப்பார். வண்டி வாகனங்களில் மட்டும் மிகவும் கவனம் தேவை. சின்ன சின்ன காயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கூடுமானவரை நீங்கள் என்ன செய்யலாம் என்று பார்த்தீர்கள் என்றால், முக்கியமான ஆவணங்களை, அதாவது வாகனத்தின் முக்கியமான உரிமை ஆவணங்கள், இன்சூரன்ஸ், இது எல்லாமே பத்திரமாக எடுத்துக்கொண்டு செல்வது மிக நல்லது. தேவையற்ற அபராதத்தினை தவிர்க்கலாம். தலைக்கவசம் மிக அவசியம். இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் முனீஸ்வரரை மனதார தியானியுங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் அவர் வந்து எங்க இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்ச, அதாவது அஷ்டமஸ்தானத்தில் தாங்க தொடர்ந்து இருக்காரு. ஏன்னா ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமம் தொடர்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். அதாவது பயணங்களின் பொழுது தங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கூடுமான வரை பயணங்களை தவிர்ப்பது மிக சிறந்தது. பயணங்களால் உங்களுக்கு பெரிய அளவில் ஆதாயம் ஏற்படாது. சென்ற வேலை முடியாமல் போய்விடும். கால விரயம் பண விரயம் தான் மிச்சமாகும். இதனால என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கூடுமான வரை வந்து இன்று சந்தோஷம் என்றாலே புதிய முயற்சிகளை செய்ய வேண்டாம். இன்றைய தினத்தில் யாரிடமும் வாக்குவாதம் வேண்டாம். அது குறிப்பாக மனைவியிடமும் நெருங்கிய நண்பர்களிடமும் தாய் தந்தையிடமும் கவனமாக பேசுவது நல்லது. இல்லைன்னா உடல், அதாவது உங்களுடைய உறவுகள் வந்து பிரிவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது. ஆகியவற்றால் கூடுமான வரை அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பது நல்லது. கூடுமான வரை இன்று மௌன விரதமாக இருந்தால் மேலும் சிறந்தது என்று சொல்லலாம். இதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, சந்தாசம்னாலே எடுத்துக்கோங்க. அன்னைக்கு வந்து ஒவ்வொரு காரியமும் தோல்வியில் முடிவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. மிகவும் கவனம் தேவை. இன்று நீங்கள் எந்த கடவுளை வணங்கலாம் என்று பார்த்தீங்கன்னா, அம்மன் வழிபாடு மிக உகந்தது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன்
அதாவது சூரிய பகவான் அவர் வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து களத்திரஸ்தானத்தில் இருக்காங்க. இன்று சந்திரன் போராட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில், அதாவது ரேவதி இந்த நட்சத்திரங்கள்ல எல்லாம் பயணிக்கிறதுனால இன்னைக்கு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் துவங்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதாவது சந்திராசிரமம் என்றாலே உங்களுக்கு தெரியும், மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்க வேண்டாம். இன்று செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தடை தாமதத்துடன் விளங்குவதால் இன்று வெளியிடங்களுக்கு செல்லாமல் இறைவனை மட்டும் பிரார்த்தியுங்கள், நல்லதே நடக்கும். இன்று தந்தையாரிடம் வாக்குவாதங்கள் வேண்டாம், நண்பர்களிடம் வாக்குவாதம் வேண்டாம், மனைவியிடம் அல்லது கணவனிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறு சிறு காயங்கள் ஏற்படலாம் பயணத்தின் பொழுது. அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம். இன்று இறைவனை மட்டும் பிரார்த்தியுங்கள். இன்று கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் மிகவும் கவனம் தேவை. இன்று யார் என்ன பேசினாலும் அமைதியாக இருப்பது மிக நன்று. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சூரிய பகவானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான். பொதுவாகவே நீங்கள் யாராக இருந்தாலும் பிரிந்திருந்தவர்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ராசி எது என்று பார்த்தீர்கள் என்றாலே அது கன்னி ராசி தான். சமாதான தூதுவர்கள் என்றாலும் அது உங்களுக்குத்தான் பொருந்தும். அம்பாஸ்டர் என்று சொல்லக்கூடிய தூதுவர்கள், இது மாதிரி லைன்ல இருக்கக்கூடியவர்களும் அதிகமாக கன்னிராசி அன்பர்களாக இருப்பார்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். கணவன் மனைவி உறவில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும். விட்டு கொடுத்து செல்லுங்கள், தேவையற்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க இயலும். உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் சமசப்தமஸ்தானத்தில் பிரவேசிப்பதால் நண்பர்களால் ஆதரவும், அவர்களால் பலவிதமான நல் தொடர்புகளும், அதுவும் தொழில் ரீதியான தொடர்புகளுக்கு இன்று வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய சமசப்தமஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பது மிக சிறப்பு. உங்களுக்கு பிடித்தவரை மனம் பிடிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. இன்று பெற்றோர்களினுடைய சம்மதம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு காதல் கண் சிமிட்டும். இன்று குறிப்பாக வெளிநாடு பயணம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு மரியாதையும் பாராட்டும் அந்த நாட்டிலும் கிடைக்கும். செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்ற வகையில் இன்று அருமையாகவே உள்ளது. இன்றைய தினத்தில் நீங்கள் கூடுமானவரை இறைவனை மட்டும் பிரார்த்தியுங்கள். அதுவும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமை. பஞ்சமஸ்தானத்தில் சனி, சூரியன், சுக்கிரன் சேர்ந்து உள்ளார்கள். 3 கிரகங்களும் இணைவாக இருப்பதனால் தந்தையாரிடம் அவருடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதாவது உங்களுடைய மனைவியினுடைய கை ஓங்கம் இல்லையா, அதனால என்ன பண்ணணும், கூடுமான வரைக்கும் அவங்ககிட்ட விட்டு கொடுத்து சொல்லுங்கள். விட்டு கொடுத்து சென்றவர்கள் யாரும் கெட்டு போக மாட்டார்கள் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அது காரணமாக நம்ம கூடுமானவரை என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது அவர்களிடம் ஃப்ரீயா இருக்கும் பொழுது கொஞ்சம் மனம் விட்டு பேசி புரிய வைக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு. ஒரு சிலரை வந்து எந்தெந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம வந்து அவங்ககிட்ட பழகணுன்ற சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. உங்களுடைய குடும்ப விவகாரத்தில் 3வது நபரை இணைக்காமல் இருப்பது நல்லது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உகந்தது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு என்று சொல்லக்கூடிய ரோஸ் நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம்.
உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்றார் மற்றும் அவருடைய இருக்கக்கூடிய இடத்திற்கு அதிபதியும் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். நிச்சயமாக உங்களுக்கு அதுவும் குறிப்பாக இசைத்துறையில் மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பொற்காலம் காத்திருக்கிறது. உங்கள் வீட்டில், அதாவது வீட்டு வாசலில் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வாயில் கதவை தட்டும் என்று சொல்லுவாங்க இல்லையா, அதிர்ஷ்டம், அது மாதிரி சில வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு உருவாகும். அதனை தவிர்க்க வேண்டாம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாக விட்டிருக்கின்றார். அவருடைய நிலையும் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால், குருவனுடைய நிலை உபஜயஸ்தானத்தை விட்டிருக்கின்றார். தனஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதிபதி அவரு தனஸ்தானத்தை, அதாவது உபஜயஸ்தானத்திலிருந்து தனஸ்தானத்தை பார்ப்பதாலும் மற்றும் அயன சயன போகஸ்தானத்தை பார்ப்பதாலும் தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் லாபங்கள் கிடைக்கும். குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் மிகும். அந்த ஆர்வங்கள் மட்டுமின்றி வெளிநாட்டினரால் உங்களுக்கு நல்ல ஒரு பயன் கிடைக்கும். உங்களுடைய சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவது மிக விசேஷம். நீங்கள் எதிர்பார்த்த, அதாவது வீடு கட்ட வேண்டும் என்ற ஒரு கனவுகள் பலிக்கும். இன்று அதுக்குண்டான திட்டங்களை தீட்டுவீர்கள். ஒரு சிலர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 7 மற்றும் 8. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 5வது இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சரராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று சந்திரன் 4வது இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ராகு மற்றும் புதன் பகவானுடன் சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய தாயார் வழி உறவினர்கள் உங்களை அழகாக பாதுகாத்துக் கொள்வார்கள். அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் ஆட்சி பெறுகின்றார். உங்களுடைய கடத்தஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவரும் மிக அருமையாக உள்ளார் சுகஸ்தானத்தில். இன்று உங்களுக்கு, அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு மற்றும் வங்கியில் பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டம். உங்களுடைய மேலதிகாரிகளுடைய நட்பும் அவர்களுடைய பாராட்டும் கிடைக்கும். திருமணமாகாத தனுசு ராசி அன்பர்கள் மற்றும் மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்று அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தினால் நிச்சயமாக தங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து பொறிப்படைவீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை சேவியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் பொன்வண்ணம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் தனஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிர பகவானுடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பலம் பெற்றிருக்கின்றார். இதனால் உங்களுடைய உடல் நலம் மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு நோய்வாய்ப்பட்டாலும் அதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி செவ்வாய் பகவான், அவர் உங்கள் ராசியிலேயே உச்சம் இருக்கின்றார். தாயாருடைய உடல்நலத்தை காத்துக்கொள்வது நல்லது. அவர்களால் உங்களுக்கு பல விதங்களிலும் மேன்மையை அடைவீர்கள். உங்களுடைய லாபாதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் உச்சம் இருப்பதால் உங்களுடைய, அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி மூலியமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். அவர்களால் உங்களுக்கு ஆதரவுகள் நிகழும். நீங்கள் விரும்பிய நபரை மனம் முடிக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. தங்களுக்கு பிடித்த நபரை சென்று பார்ப்பீர்கள். அவர்களிடம், அதாவது மனதினை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. கூடுமானவரை நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது.
இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் கருப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி புரிகின்றார். கலத்தரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே இருப்பதனால் இன்று தந்தையார் வழி உறவினர்களால் உங்களுக்கு பல விதங்களிலும் ஆதாயங்கள் நிகழும். மற்றும் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி உறவிலும் நல்ல ஒரு முன்னேற்றமும் அன்பும் புரிதலும் உண்டாகும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து இருப்பதால் கூடுமானவரை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எழும். கவனம் தேவை. இயற்கை மருத்துவரை நாடுவது நல்லது. தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக சிறப்பு. உங்கள் தனஸ்தானத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் உள்ளது. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராகு பகவான் மற்றும் புதன் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சந்திரனும் அங்கேயே இருக்கிறதுனால நிச்சயமாக பணவரவுக்கு தங்கு தடை இல்லை என்று சொல்லலாம். கூடுமானவரை நெருங்கிய நண்பர்களிடம் அமைதியாக செல்லுங்கள். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனீஸ்வரரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். அவரை நினைத்து கொண்டு நீங்கள் இன்றைய நாளை துவங்குங்கள். உங்களுக்கு பல விதங்களிலும் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முனீஸ்வரர் தான். நீங்கள் அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 8 மற்றும் 9. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் கருப்பு மற்றும் நீலம். இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தனஸ்தானத்தை விட்டிருக்கின்றார். உங்கள் ராசியிலேயே ஒன்றுக்கு மேற்பட்ட 3 கிரகங்கள் மொத்தம் இருக்கு. ராகு, புதன் மற்றும் சந்திரன். இவ்வாறு இருக்கிறதால திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் விடயஸ்தானத்தில் இருப்பதால் கூடுமானவரை நீங்கள் உங்களுடைய 3வது இடத்திற்கு அதிபதி யாரு? சுக்கிரன். அந்த அதிபதி உங்கள் ராசிக்கு விடயஸ்தானத்தில் உள்ளதால் சகோதர சகோதரி வழிகளில் யாரையும் நம்ப வேண்டாம். தேவையற்ற விடயங்கள் தான் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய தினம் நண்பர்களின் வட்டாரம் பெருகும். நீங்கள் விரும்பிய துறையை மீட்டுவீர்கள், அதாவது அதுக்குள்ள இருப்பீங்க. அது மட்டுமின்றி இன்றைய தினத்தில் அதாவது அம்மன் வழிபாடு தங்களுக்கு மிக பிடிக்கும். அதுக்குண்டான விரத முறைகளை மேற்கொள்வீர்கள். இன்றைய தினத்தில் ஒரு சிலர் எலுமிச்சம்பழ விளக்க கூட நீங்க சுவாமிக்கு போடுவீங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4 மற்றும் 6. உங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.